தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. அனைவருக்கும் வெங்கட் பிரசாத்தின் வணக்கம். நீங்க இந்த தமிழ்ல பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பேர் கொலைகாரர்களா? ஆமா, கொலைகாரர்கள் தான். நீங்க, நான் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர், இந்த வீடியோ பார்க்காத ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் கொலைகாரர்கள் தான். எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வேர்ல்டுலேயே நம்பர் 1 பொசிஷன்ல இந்தியா இருக்கு. எதுல தெரியுமா? ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல, ரோட் டெத், ஆக்சிடென்ட் டெத்தில். அதுல நம்பர் 1 பொசிஷன்லையும் நம்பர் 2 பொசிஷன்லையும் மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு. ஒன்று நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்ல முதல் இடத்துக்கு வந்துருவோம், இல்லை நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் டெத்ஸ்ல முதல் இடத்துக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல ரொம்ப சூப்பராக போட்டி போட்டுருக்கோம். ஸோ உலகத்திலே நம்பர் 1 இந்தியா, இந்தியாவில் நம்பர் 1 நாம அப்படின்னா இதை விட அசிங்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? நமக்கு மேலே உத்தரப்பிரதேஷ் இருக்காங்கல்ல? ஆமாம் இருக்காங்க. பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முகலாயர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அழிவுகள், கலாச்சார சிதைவுகள், அவங்க வறுமையில் அவ்வளோ வாடி இருக்காங்க, அத்தனை கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதே. நம்முடைய சேர சோழ பாண்டியர்களுடைய நல்லாட்சினாலையும் தமிழர்களுக்கே உரித்த அந்த ஒரு சூப்பரான உழைப்பினாலையும் எவ்வளவு தடை வந்தாலும் அரசாங்கம் எத்தனை தடை போட்டாலும் அதை உடச்சிட்டு போற எபிலிட்டினாலையும் நம்ம படிப்புல டாப்ல தானே இருக்கோம். ஆனா ஏன் இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கும்? காரணம் நீங்க, நான். ஒரு வருஷத்துல, அதாவது 2024 மட்டும் 18,000க்கும் மேற்பட்டவங்க தமிழ்நாட்டில் ஆக்சிடென்டால மட்டும் இறந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அதுல 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம், 60% மேல. அவங்க லைஃப்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி காரணம்? இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க தான் காரணம். அதைத்தான் இந்த வீடியோல நான் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க பிரதர். நம்ம அரசியல்வாதிகளை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம சுய பரிசோதனை செய்வோம். ரோட்ல வண்டி ஓட்டுற நீங்க எத்தனை தடவை இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க? இண்டிகேட்டர் போனதால டெத் வராம இருக்கும், வேற எதுனால வரும்? நான் நடந்த சில எக்ஸாம்பிள்ஸையும் சில சம்பவங்களையும் சில நியூஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு சின்ன அப்சர்வேஷன் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க வண்டி ஓட்டும் போது இந்த மொபைல் போனை ஓரமா வச்சுட்டு, அது காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும், நீங்க டிரைவ் பண்ணும்போது நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல எத்தனை தடவை இண்டிகேட்டரை மற்றவங்க போடுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்க. எத்தனை தடவை இண்டிகேட்டர் நீங்க போட்டீங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்ப தெரியும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் போடுறதுன்றது ஒரு அசிங்கமான விஷயம். நான் இண்டிகேட்டர் போடணுமா? அது ஸ்டைலு, எனக்கு புரியலையே. சைடு மிரர் வச்சுக்கிறது ஒரு அவமானம். எப்படி அது? இது ஒரு பேசிக் சென்ஸ். நான் லெஃப்ட் போறேன்னா ரைட்டு போறேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொல்ற ஒரு பேசிக்கான விஷயம் இந்த இண்டிகேட்டர் போடுறதும் லைட்ஸ் மிரர் வைக்கிறதும். நான் இண்டிகேட்டர் போடுறது ஒரு அவமானம், நான் என் பைக்ல மிரர் வச்சுக்கிறது ஒரு அவமானம் நினைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவே இல்லாத ஒரு சிந்தனை தானே நம்மள பல பேருக்கு. கோவப்படாதீங்க பிரதர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சூப்பர் டிரைவரா இருந்துக்கோங்க, உங்களுக்கு மிரர் தேவையில்லை, இண்டிகேட்டர் தேவையில்லை. உங்களுக்கு பின்னாடி வரவங்க ஒரு லேடி ஒரு குழந்தைய ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு வரலாம். நான் எக்ஸாகரேட் பண்ண நடந்த சம்பவம் சொல்ல போறேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். ஒரு லேடி ஒரு ஸ்கூலுக்கு தன்னோட குழந்தைய அந்த ஒரு ஸ்கூட்டியில தன்னுடைய வாகனத்துல வச்சுட்டு போறவங்களா இருக்கலாம். அவங்க உங்க அளவுக்கு சடனா பிரேக் அடிக்க தெரியாதவங்களா இருக்கலாம். இல்ல ரோட்ல ஒரு ஈரம் இருக்கலாம். அப்ப நீங்க மிரர் வச்சுக்காம, பின்னாடி கவனிக்காம, இண்டிகேட்டர் போடாம சடனா கட் அடிக்கும் போது அவங்களோட நிலைமை என்ன யோசிச்சு பாத்தீங்களா? இப்படித்தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நான் சொன்ன மாதிரி இந்தியா தான் ஆக்சிடென்ட் டெத்ஸ்ல நம்பர் 1. அதுல தமிழ்நாடு நம்பர் 2. 18,000 ஆக்சிடென்ட் டெத்ஸ் 2024 மட்டும் பதிவாயிருக்கு. 18,000. ஒவ்வொரு மரணத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரிப்போர்ட் ஆனதே இப்படி. இதுல டெத் மட்டுமே இவ்வளோ. இதுல டெத் ஆகாதது, மற்ற உடல் ஊனங்கள், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணாம போன விஷயங்கள், டேமேஜ், ரெக்கவரி, அதனால வரக்கூடிய பயம், அதனால வரக்கூடிய இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. இது நம்ம முழுக்க அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதுவும் கடந்த 4-5 வருஷமா இது பயங்கர எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. இப்படி ஏறும், அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு.
2022 மட்டும் நான் ஒரு ஸ்டார்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, 4.6 லட்சம் ஆக்சிடென்ட்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. 4.6 லட்சம் ஆக்சிடென்ட்ஸ். 1,67,000 பேர் இந்தியாவில் இறந்து போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் டெத் வியாதினால கிடையாது, இல்லை ஒரு வறுமைனாலேயோ இல்லை ஒரு சூசைட்னாலேயோ இல்லை ஒரு கலவரத்தினாலேயோ இல்லை. ஆனால் கோவிட்ல கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த அளவுக்கு டெத்து பார்க்கல. ஆனால் 1,67,000 பேர் வெறும் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க. அதாவது 461 பேர் ஒரு அவருக்கு இறந்துருக்காங்க ஆக்சிடென்ட்ல. அதுல பெரும் பங்கு தமிழ்நாடை சேர்ந்தது. நீங்க இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2010 இருந்து இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல மாறி மாறி வந்திருக்கோம். த மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட், த மோஸ்ட் டாப் மோஸ்ட் கிடையாது, பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிட்ரல் ஸ்டேட். ஆனால் நாம் ஆக்சிடெண்ட்டில் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? முன்னாடியாச்சும் ஒரு பேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு படிக்காதவங்களோட எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ த மெயின் ரீசன் இஸ் மொபைல் ஃபோன். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த நம்ம சந்ததியினருக்கு, நம்ம வருங்காலத்திற்கு நம்ம ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும்னா அது வெறும் நீங்கள் கொடுக்குற படிப்போ பணமோ வசதியோ வீடு மட்டும் இல்லை, சேஃபாக ரோட்டில் டிரைவ் பண்ணுறது. ஏற்கனவே மணல் கொள்ளை திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் பீக் ஹவர்ஸில் ஸ்கூல் டைத்துலையாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரக்கூடாதுன்ற ரூல் எல்லாம் எங்கேயோ பறந்து போச்சு. அது வந்து ஒரு ரிட்டன் பீனல் கோட் கிடையாது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ரூல் அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் ஜோன்ஸ்லேயே பெரிய பெரிய லாரிஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பாதி பஸ்ஸில் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, பாதி ஆட்டோக்கு பர்மிட் கிடையாது. ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு நாம. இதில் ரோடு ஒர்க்ஸ் வர எக்கச்சக்கமாக சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நடுவில் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில், ஆக்சிடென்ட்ல நம்பர் 1 நம்பர் 2 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் டிரைவிங்கை கவனிக்காம போனை கையில் வச்சு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு போகிறது எவ்வளவு பெரிய மனநோயின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்றேன், நான் இன்சிடென்ட், நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய சிக்னல் இருக்கு, ஓகேங்களா? கொஞ்சம் அவுட் சைட் சிட்டி தான், பட் ஒரு பெரிய சிக்னல் இருக்கு. ஐடி காரிடரோட எண்டு, இது மாமல்லபுரம் கனெக்ட் பண்ணுற ரோடு, ஒரு பெரிய சிக்னல். அந்த சிக்னலில் நீங்கள் எவ்ரி டே அந்த சிக்னலை தாண்டி லெஃப்ட் எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். அவ்வளோ டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட 3 ஜங்ஷன் மீட் ஆகிற ஒரு இடம். அந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், அந்த ஸ்கெடியூலில் நான் போயிட்டுருக்கேன், ஸ்கூல் டைம் வேறு, அந்த டைத்தில் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு லேடி குழந்தைய ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போகிறாங்க, அவங்கள நான் ஓவர்டேக் பண்ணிட்டுருக்கேன். ஒரு லேடினாலே அவங்க மட்டமாக தான் ஓட்டுவாங்கன்னு இப்போ எப்படியோ மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கேன். என்னவோ ஆண்கள்லாம் பெரிய யோக்கியம் மாதிரி. ஒரு லேடி குழந்தைய வச்சு டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் ஓவர்டேக் பண்ணேன். ரொம்ப கிராஜுவலாக ஓவர்டேக் பண்ணேன், கிரேஷியஸாக ஓவர்டேக் பண்ணேன். ரொம்ப கரெக்டாக டிரைவ் பண்ணாங்க. எங்கே இண்டிகேட்டர் பண்ணுமோ போட்டாங்க, எங்கே ஸ்லோ டவுன் பண்ணுமோ பண்ணாங்க. ஒரு டிராஃபிக் ஜங்ஷனை நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு நான் முன்னாடி போய் அந்த சிக்னலை நிற்கிற நேரத்தில் ஒருத்தர் பயங்கர ஸ்பீடாக பைக் ஓட்டிட்டு அப்படியே எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க. ஏதோ பெரிய அவசரம் போல இருக்குன்னு நானும் கூட விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. வந்து அந்த சிக்னல் வர இடத்துல ஆல்ரெடி எங்கள் சிக்னல் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பயங்கர கன்ஜெஷன். அந்த இடத்துல அவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போனவர், அவ்வளோ நேரம் அவருக்கு அவசரம், திடீர்னு இப்படி மொபைல் ஃபோன் எடுத்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாராம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! ஒன் ஆஃப் தி ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி, நம்பர் 1 இன் ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட இடத்துல ஒரு சிக்னல்ல, பீக் ஹவர்ல, ஸ்கூல் ஹவர்ல ஒருத்தர் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினவர். அப்போ மட்டும் உங்களுக்கு டிலே ஆகலையா? அந்த பதட்டத்தில் அந்த பைத்தியம் பிடித்த நபருக்கு என்ன பண்றோன்னே தெரியல. மொபைல் போனை பார்த்துக்கிட்டு சிக்னல் இருக்க இல்லை அப்படிங்கிறது கூட தெரியாம, ரெட்டை கூட கவனிக்காம அப்படியே கட் அடிச்சு போயிட்டாரு. ஆனா என்னன்னா, அந்த வேகமா போன நபர் அந்த மொபைல் எடுக்கிறதுக்காக டக்குன்னு ஸ்லோ பண்ணாருங்க. இது நடந்ததுன்னு நான் பார்த்தேன். டக்குன்னு ஸ்லோ பண்றாரு, நடு ரோட்ல ஸ்லோ பண்றாரு, அவ்வளோ டிராபிக் ரோட்ல. இதனால பின்னாடி சிவனேன்னு வந்துகிட்டு இருந்த அந்த லேடி சடனா பதட்டப்பட்டு பிரேக் அடிக்கவே அப்படியே அந்த வண்டி கவுருது. ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த குழந்தை கீழே விழுது. அதோட தாடையில சரியான அடி. நல்ல வேளை அது கையை எப்படி வச்சு விழுந்தனால தாடையில அடி. பின்னாடி ஒரு வேன் வந்தது, சடன் பிரேக் அடிச்சது, அந்த குழந்தை படைச்சது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இவ்வளோ ஸ்டிச்சஸ் அந்த தாடையில. வாழ்நாள் ஃபுல்லாக இப்போ அதுக்கு ஒரு மார்க் இருக்கும். எவ்வளோ இது நடந்தது எதுவுமே அந்த மொபைல் ஃபோன் எடுத்து செக் பண்ண அந்த பைத்தியத்துக்கு தெரியாது. என்ன பெருசா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது? ஏதாவது வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வந்திருக்கும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்திருக்கும். அதுக்கு இவ்வளோ அவசரமா? அம்பானி அதானி சொல்லிட்டே இருக்குமே. அம்பானி அதானி டிரைவ் பண்ணும்போது ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க. கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ரட்டன் டாட்டா வந்து அவர் டிரைவ் பண்ணும்போது அவர் பின்னாடி உட்காரும்போது கூட ஃபோன் பேசிட்டு வர மாட்டாராம். இவங்களுக்கு இல்லாத டிசிப்ளின். இந்த அவரில் தான் நீங்கள் ஃபோன் பேசி பெருசாக சாதிக்க போறீங்களா? இந்த குற்றத்தை எத்தனை தடவை நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தான் இந்த போன்லயே பைத்தியமா இருக்கீங்களே. இதே இந்த மாதிரி நான் ஒரு சம்பவம் பார்க்கலங்க, 2 சம்பவம் பார்த்திருக்கேன். அதுல இந்த சம்பவத்துல அந்த லேடிக்கும் அந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பாவம் அந்த குழந்தையோட ஃபேஸ்ல ஸ்டிச்சஸ். இன்னொரு சம்பவத்துல ஒரு அப்பா பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது அவரே போனை பார்த்துக்கிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய மடத்தனம். இதுல நாம ஹைலி எஜுகேட்டட் ஸ்டேட்னு சொல்லிக்கிறோம். திருப்பியும் சொல்றேன், நம்பர் 1 பாப்புலேட்டட் கண்ட்ரியில, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்ல, ஹைலி ஆக்சிடென்ட் டெத் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல, ஏகப்பட்ட கார்ஸும் வெஹிக்கிளும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல உங்களால எப்படி நடு ரோட்ல ஒரு மொபைல் போன் எடுத்து பார்க்க முடியுது? அப்படி என்ன அடுத்தவன் செத்தாலும் பரவாயில்ல நோட்டிபிகேஷன் பார்க்க வேண்டிய ஒரு அடிக்ஷன் அப்படின்னு உங்களை நான் கேள்வி கேட்கிறேன். மனசாட்சி தொட்டு பாருங்க. ஒரு பொலிட்டீஷியன் மணல் கொள்ளை அடிக்கிறான், அதனால பல பேர் சாவறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஒரு தப்பான மெடிசனுக்கு அப்ரூவல் கொடுக்குறான், அதனால பல பேர் சாவறாங்கன்னா அவனாச்சும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் செய்யறான். ஆனா எந்த ஒரு அட்வான்டேஜுக்காக நீங்க ஒரு மொபைல் போனை டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பல பேரை கொண்டுட்டு இருக்கீங்கன்னு உங்க மனசாட்சியை தொட்டுக்கே. ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு நாள் உங்க மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி எவ்வளவு தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளை நீங்களும் செஞ்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு புரியும். அப்படி என்ன எனக்கு புரியல. அந்த டிரைவிங் பண்ற 20-30 நிமிஷத்துல தான் நீங்க உங்களோட வாழ்க்கையோட பெஸ்ட் டைமை யூட்டிலைஸ் பண்ண போறீங்களா? இன்னொரு ஸ்டார்ட் சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா, நான் சொல்றது போன வருஷத்தோட ரெக்கார்டு, இப்போ இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். 2023 ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு இந்தியன் 194 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சோசியல் மீடியால ஸ்பெண்ட் பண்றான். 3 மணி நேரம். இதை தவிர்த்து ஓடிடி, இதை தவிர்த்து மூவிஸ் வாட்சிங்கு, இதை தவிர்த்து வாட்ஸ்அப் ஃபோன் கால்ஸு, இதெல்லாம் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் உங்களால் ஒன்றுத்துக்கு உதவாத சோஷியல் மீடியா. சரி, ஓகே, நானே சோஷியல் மீடியாவில் அதை பேசிகிட்டு இருக்கேன். நம்ம நல்ல விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் கற்றுக்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஷேரில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? அது சோஷியல் மீடியா கொடுக்குற நாலேஜ் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக நீங்கள் அதில் மூழ்கி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எத்தனை பேர் புலம்புறோம், என் குழந்தை எப்போ பாரு மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கா, என் குழந்தை எப்போ பாரு மொபைல் ஃபோனில் அடிக்டடாக இருக்காங்க, என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? முதல்ல டிரைவ் பண்ணும்போது இந்த கிளைமேட்டில், இந்த கொடூர வெயிலில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, உங்கள் பசங்க எப்படி டிசிப்ளினாக இருப்பாங்க? யூ ஆர் லிட்டரலி கில்லிங். ஸோ 3 மணி நேரம் உங்களால் ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு நாளைக்குன்னா, ஒரு 40+40 மினிட்ஸோ இல்லை 20+20 மினிட்ஸோ டிரைவிங்கில் ஃபோக்கஸ்டாக ஏன் ஸ்பெண்ட் பண்ண முடியாது? எனக்கு கர்மால நம்பிக்கை உண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த தப்புமே நான் செய்யலையே, எனக்கு ஏன் ஆண்டவன் இந்த சோதனை கொடுக்குறான்னு ஒரு தடவை செம்மையா கஷ்டங்கள் வரும்போது அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தரோட லைஃப்ல நீங்க உங்க மொபைல் ஃபோன் அடிக்ஷனால ஆக்சிடென்ட் உருவாக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் தெரியாம செஞ்ச தவறு கிடையாது அது. நீங்க தவறு செஞ்சது நீங்க கவனிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அந்த தவறை தெரிஞ்சுதான் செஞ்சீங்க. ஏன் ரோட்ல ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் உங்களுக்கு தெரியாதா? இண்டிகேட்டர் போடணுன்ற அறிவு உங்களுக்கு கிடையாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க 1000 சொத்து சேர்த்தாலும் 1000 வசதிகளை உருவாக்குனாலும் எவ்வளவு ஜாலியா லைஃபை வாழணும்னு நினைச்சாலும் ஒரு செகண்ட் நீங்க ஒருத்தருக்கு நிகழ்த்துற ரோட் ஆக்சிடென்ட் உங்களுக்கு இன்னொருத்தர் நிகழ்த்துறதுக்கு ஆகாது. த லைஃப் இஸ் டூம்ட். நம்ம ட்ரீம் எல்லாமே ஷார்ட் ஆகும் ஒரு நொடியில. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஃபோன் நிகழ்த்தும்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லைன்னா சைலண்ட்ல போட்டோ டிரைவ் பண்றதுல என்ன வழி உங்களுக்கு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. மறுபடியும் சொல்றேன், கடந்த 10-12 வருஷமா உலகத்திலேயே நம்பர் 1 இந்தியா ஆக்சிடென்ட்ஸ்ல, அதுல நம்பர் 1 தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு அவலத்திலேருந்து உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நீங்க காப்பாற்றணும்னா முதல்ல டிரைவிங்ல பேசிக் எத்திகெட்ஸ், இந்த ஓவர் ஸ்பீடு, சிக்னல் ஃபாலோ பண்ற இந்த கர்மாந்தரெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேசிக் இண்டிகேட்டர் போடாம டேர்ன் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு முட்டாள்தனத்தை முதல்ல நிறைய பேருக்கு இந்த ரூலே தெரியாது. நம்ம ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ரோட்ல முழுசா எடுக்கும்போது மட்டும்தான், ரைட் எடுக்கும்போது மட்டும்தான் இண்டிகேட்டர் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அறிவே அற்ற ஒரு சிந்தனை அது. நீங்க 1 இன்ச்சு ஓவர்டேக்காக டேர்ன் பண்ணாலும் யூ ஹாவ் டு புட் தி இண்டிகேட்டர். அப்ப அது ஒன்றும் இல்லை, பின்னாடி வரவங்க உங்க அளவுக்கு ஸ்கில்டு இல்லை, நீங்க பெரிய ஆளாவே இருந்துட்டு போங்க. ஆனா பின்னாடி வர்றவங்களுக்கு நான் திரும்புறேன்னு கொடுக்குற ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் அது. அந்த ஒரு சின்ன டிசிப்ளின், அதுக்கப்புறம் ப்ராப்பரா மிரர் வச்சுட்டு ஓட்டக்கூடிய ஒரு டிசிப்ளின், என்ன ஆனாலும் சரி டிரைவ் பண்ணும்போது ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிசிப்ளின். இப்போ அவங்க சினிமா பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க பிரதர். துறைப்பாக்கம்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். அது பர்மிட் இருக்கிற ஆட்டோவான்னு கூட தெரியல. ஒரு போலீஸ்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சிம்பிளா போன்ல ஒரு படத்தை போட்டுக்கிட்டு 20 பேர் ஆட்டோல ஏற்றிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். படத்தை போட்டுக்கிட்டு யூ வில் நாட் ஈவன் வாட்ச் த ரோட்.
இப்படி ஒரு அவல நிலைமையில தான் நம்ம இருக்கோம். சரி, ஆட்டோக்காரங்க லாரிக்காரங்களாம் அப்படி இருக்காங்க, டிப்பர் லாரி காரணம் அப்படின்னு ஓட்டுறா, கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நோட்டிபிகேஷன் பாக்குறது இல்லையா? அவங்க திருந்தது இருக்கட்டும், நீங்க முதல்ல திருந்துங்க பிரதர். படிச்சவங்க, நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, நல்ல காலேஜ்ல படிக்கிறீங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இல்லை. ஒரு பையனுக்கு 18 வயசுக்குள்ள வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னா முட்டாள்தனமா சொல்லல. என் வண்டியில உழுந்து சாவு செஞ்சான் ஒரு பையன், தப்பிச்சு போயிட்டான். பிடிக்கணும்னு ட்ரை பண்ணா வேகமா போயிட்டான். 12 வயசு கூட இருக்காது, ஃபுல் ஸ்பீட்ல உருன்னு வந்தான், அடிச்சன் சடன் பிரேக். அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம பைக்கை சுத்தி அப்படி ஓடுறான். ராத்திரி 8 மணிக்கு சாமான் வாங்கிட்டு வரதுக்காக, ஏதோ பொருள் வாங்கிட்டு வரதுக்காக அவர்கிட்ட பைக்கு கொடுத்து அனுப்புறாரு அப்பா. என் ஃபேமிலியில நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு சின்ன குழந்தைய 16 வயசு 15 வயசு இருக்கிற 2 பசங்க பைக்ல போய் மேலே ஏற்றிட்டானுங்க. அவங்க அப்பா உள்ளதல்லாங்க, கையில கால விழுந்து என் பிள்ளை மேல கேச கொடுக்காதீங்க. நாங்க கொடுத்த என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை அந்த குழந்தை உயிர் பொழிச்சு நீ நல்லா இருக்கு. என் ஃபேமிலியில, என்னோட டிஸ்டன்ஸ் ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல எவ்வளவு பார்த்துருப்பீங்க, எவ்வளவு நடந்திருக்கும், உங்களை அறியாம எவ்வளவு செஞ்சிருப்பீங்க. என்னைக்கு இதெல்லாம் நம்ம மாற்ற போறோம் அப்படிங்கிறத யோசிங்க. ஃபைனல் பாயிண்ட், ஒரு மறுக்க முடியாத உண்மை, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டோட எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா யாருக்குமே சட்டத்தை நினைச்சு பயம் இல்லை. ஒரு ப்ராப்பர் டிரைவர் அட்டையர் போடாம ஒருத்தர் பஸ் ஓடிட்டு வர்றாரு, ஓகேங்களா, டூர் பஸ், அதுல எத்தனையோ உயிர்கள் இருக்கு. அட்டையர் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? டூர் பஸ்ல ஓட்டுறவங்களுக்குலாம், பஸ் ஓட்டுறவங்களாம் யூனிஃபார்ம் எதுக்கு தெரியுமா? அவங்க ப்ராப்பர் டிரைவரான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு ஒரு லுங்கி கட்டிட்டு வராரு, அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லை. ஒரு லைசன்ஸ் கேட்டவனே இந்த கட்சியை சேர்ந்தவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி நாடக காலத்துக்கு ஃபேமஸோ அந்த கட்சியோட பேரை சொல்லிட்டு போறேன். சார் நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சார், நீங்கள் பாட்டுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு கால் வருது, விட்டாச்சு. என்ன ஒரு அவல நிலை இது! இப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் அத்துமீறல்கள்னாலையும் ஆக்சிடென்ட் எண்ணிக்கை கூடியிருக்கு. வண்டலூர்ல ஒரு டிப்பர் லாரி இடிச்சு ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்துட்டாங்க. படூர்ல ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தை ஒரு டிப்பர் லாரி இடிபட்டு இறந்துருக்கு. இப்போ டிப்பர் லாரி ஓட்டுற நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வேற வராங்க, அவங்க கிட்ட ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்கான்னு கூட தெரியாது, ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க. இது எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம், நம்ம ஒழுங்கா ஓட்டு போட்டா. பட் அதை மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, கவனமா வண்டி ஓட்டக்கூடிய சின்ன விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம பசங்களுக்கு ஒரு சேஃபான இடம் கொடுக்குறோம். லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நான் ஏன் இந்தியாவை சேஃப் ஆகணும்? என் பிள்ளைய நான் ஃபாரினுக்கு அனுப்ப போறேன். கிழிச்சிங்க. இன்னைக்கு உலகத்திலேயே சேஃபான பிளேஸ், ஆக்சிடென்ட்டை தவிர்த்து கலவரங்கள் அவ்வளவா நடக்காத இடம் எது தெரியுமா? இந்தியா தான். பிரான்ஸ்ல ஒரு கலவரம் நடந்துச்சு, யாருக்கோ கலவரம் நடந்துச்சு. அதிகமா அடிச்சு உடைக்கப்பட்ட வாகனங்கள் யாரோட தெரியுமா? இந்தியர்கள். பிரிட்டிஷ்ல ஒரு கலவரம் நடந்துச்சு, அதிகமா பாதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? இந்தியர்கள். கனடால ஒரு பிரச்சனை நினைச்சு அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள். ஜெர்மனியில ஒரு பிரச்சனை நினைச்சு அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள். ஏன்னா எல்லா நாட்டிலையுமே அவன் நாட்டு சிட்டிசனோட ப்ராப்பர்ட்டி நீங்க உடைச்சிங்கன்னா உடனே போலீஸ் டக்குன்னு ஆக்ஷன் எடுப்பான். வேற இந்தியன்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் பயப்படுவான், அவங்க மேல ஆக்ஷனும் ஸ்லோவா நடக்கும், அதனாலேயே எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு கலவரத்துல தான் மாசுன்னு காட்டுறதுக்கு இந்தியனுடைய தெருக்கள்ல போய் ப்ராப்பர்ட்டி உடைக்கிறாங்க. அப்ப சேஃபஸ்ட் பிளேஸ் எது? கருடா இதுதான் சௌக்கியம், இருக்கிற இருந்தா சௌக்கியம். இந்த சௌக்கியமான இடத்த இன்னும் சௌக்கியமா உங்க பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல அந்த மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்டு டிரைவ் பண்ற ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கலாம், நல்ல ஒரு லைஃப் வாழலாம். நன்றி, வணக்கம். இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.